வெல்கம் டு வே2டிசி சேனல். ஆரம் டெஸ்ட் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 அதில் ஒரு சில ஆஸ்பிரன்ஸோடைய ஒரு வே ஆஃப் அப்ரோச் எப்படி வந்து மெயின்ஸ் ஓரியன்டான கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்றத ஒரு சாம்பிள் பிடிஎஃப் மாதிரி வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷனில் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணா ஆன்சர் எழுதலாம். ஸோ ஒரு பேசிக்கான கொஸ்டின், அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ், திங்கிங் கெப்பாசிட்டி, எப்படி வந்து வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் கொண்டு வரதுக்கான ஒரு அந்த இன்னோவேட்டிவ் தாட்லாம் இருக்குல்ல, அந்த இன்னோவேட்டிவ் தாட்டை வந்து பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பேசிக் கொஸ்டின். அந்த பேசிக் கொஸ்டின் எப்படி வேணா அப்ரோச் பண்ணலாம். இப்போ இந்த ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு அவங்களுடைய மெத்தட்ல அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஒரு 2 கொஸ்டின் எடுத்து பார்க்குறோம் பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா, உங்க வீட்டில் தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் எடுத்துட்டு நீங்க ஒரு பக்கம் வந்து ஆன்சர் எழுதி பாருங்க. ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி பாருங்க. அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த தோணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் நீங்க போடுங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் வந்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஒரு ஐடியான்றது மெயின்ஸை பற்றின ஒரு பயம் போகிறது தான் இந்த சீரியஸோட முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ அது கொஞ்சம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992. அவ்வளவுதான் கொஸ்டின். இந்த 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இவ்வளவு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு என்னென்னலாம் எழுதுன்னு தோணுதோ அது ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி தான். நீங்க எப்படி வேணா அதை வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து வந்திருப்போம். இங்க எடுத்த உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, அது வந்து அந்த கொஸ்டினோடைய ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் என்னவோ அது ஹெட்டிங்கா கொடுத்து ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. ஒரு பாயிண்ட், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கியது, இதான் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய கமிட்டிஸ்லாம் இருந்திருக்கும், நம்ம தெரிஞ்சிருக்கும்ல. இந்த 73வது சட்ட திருத்தம் தான் அந்த லோக்கல் கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சி பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அங்கீகாரம் வாங்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து பார்த்தா டெமோக்ரஸியோடய வந்து பார்த்தா பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்றது இதுதான், அந்த அடித்தளமா இருக்கக்கூடியது இதுதான். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க 2வது பாயிண்ட்ல. ஓகே, அதுக்கப்புறம் அழகா இன்னொரு பாக்ஸ் வந்து பார்த்தா வந்துருக்கு. வந்து பாருங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி எவால்வ் ஆகிட்டே போகுது பாருங்க. இவங்களோட பேப்பர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல ஒரு சில கரெக்ஷன் சொல்லியிருந்ததுனால அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அழகா ப்ரெசென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்க. ஒரு பாயிண்ட்ல மாறிட்டு இருக்காங்க, இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். இப்போ நான் உங்களுக்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறதுக்கும் ஒரு 10வது டெஸ்ட் எழுதுறதுக்கும் முதல் 2 பேப்பர் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும். இது வந்து நம்ம எழுதான் வரும். உட்காந்து வேடி பார்த்துட்டு இருந்தோம்னா அது வராது. அதுதான் நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயமே. ஐயோ இது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு பயந்து ஓடிட்டே இருந்தாக்கா அது நமக்கு சரியா வராது. உட்காந்து எழுதணும். அதனால தான் வந்து நம்ம இதை தொடர்ச்சியா சொல்றதுக்கான காரணம் இதுதான். எழுதுதான் வந்து பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், நமக்குன்னு சொல்லி தனித்தன்மைன்றது உருவாகும். இல்ல அந்த இனோவேஷன்லாம் நான் சொல்றேன்ல, இந்த மாதிரிலாம் அந்த ஆன்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்ப அந்த நோட் மேக்கிங்ல நம்ம நிறைய விஷயத்தை கத்துப்போம். அதுக்கப்புறம் அடுத்து படிப்போம்ல. ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும்போது நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ரோச் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர்லயும் மாறி ஒரு ஒரு ஆர்டருக்கு கொண்டு வரதுக்கு நம்மளோட மைண்ட் செட் வந்து பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறது. இதில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ப்ரிலிம்ஸ் லெவலில் டேட்டாஸை படிச்சிருப்போம்ல, அந்த டேட்டாஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் பாருங்க. அப்போ நீங்கள் எங்கே வந்து ப்ரிலிம்ஸில் டேட்டாஸை படிச்சாலுமே அந்த டேட்டாஸை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மெத்தடில் தான் வந்து பார்த்தா மெயின்ஸ் தான் உங்களுடைய ஸ்கோரிங்கிறது இருக்கு. அது முக்கியமாக பாருங்க, மக்களவையில் எப்போ வந்தது பாஸ் ஆச்சு, மாநிலங்கள் எப்படி பாஸ் ஆச்சு, குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கொடுத்தாரு, நடைமுறைப்படுத்தப்பட்டு என்னைக்கு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அடிஷனல் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் ஒரு ஆண்டு வந்து பார்த்தா நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேவா வந்து பார்த்தா நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றத கூட நம்ம சேர்த்து கூட எழுதிருக்கலாம் இல்லையா? அப்ப அது கூட எழுதிருக்கலாம். இல்ல இந்த சைட்ல நீங்க தனியா டினோட் பண்ணிருக்கலாம், எப்படி வேணா போட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் அடுத்தது இந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி முக்கியமான பாயிண்ட் அதுதான். சட்ட திருத்தம் என்ன பண்ணிருக்கு பாருங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த இது போட்டிருக்காங்க, ரோமன் லெட்டர் போட்டிருக்காங்க. நான் சொன்னா அதே பாயிண்ட் தான் சொல்லியிருந்தேன். அந்த சப்மிட்டிங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 சொல்லிட்டு பெருசா வசனம் எழுதவே இல்லை, அழகா சுருக்கியாச்சு. இப்படி எழுதுனாதான் டைமும் சேவ் ஆகும். கரெக்ஷன் பண்ணும்போது கரெக்டா இருக்குன்றது பாயிண்ட் கிளியர் ஆகுன்னு தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தா பகுதி 9 இதில் சேர்க்கப்பட்டது, இந்த சட்டத்துக்கு மூலம் சேர்க்கப்பட்டது, இவ்வளவு பெருசு எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஒரு டைம் எழுதி போனா என்ன எழுதுறீங்கன்னு சொல்லி கதை விட்டு அடிச்சிருக்க மாதிரி இருக்கும். என்ன பாயிண்ட், என்ன கண்டென்ட்டோ ஹின்ஸ் மாதிரி தூக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் டைம் சேவ் ஆகும், இன்னொன்று பேப்பர் எவாலுவேட் பண்றவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நீட்டாகவும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்க வேண்டியதான். 11வது அட்டவணை உள்ள சேர்த்திருக்காங்களா, பகுதி 9 உள்ள சேர்த்திருக்காங்க. அதுல என்னென்ன விதிகள் இருந்திருக்கு, 243 இருந்து 243O வரைக்கும் இருக்கு. ஓகே, மொத்தம் 16 விதிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அட்டவணை 11 வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல கூட நம்ம டினோட் பண்ண அவசியம் இல்லை. 243G அதை நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, ஏன்னா அந்த 243G இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அதனால அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இது வந்து உள்ள இருக்கக்கூடியது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. எல்லா ஆர்டிகல்ஸ் பத்தி நீ பேசலாம். இந்த 243A இருந்து நீ கூட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அவங்க அதான் பண்ணிருக்காங்க. கிராம சபானா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய யாரெல்லாம் வந்து பார்த்து ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்களோ நீங்க தான் கிராம சபோட உறுப்பினர். அது சொல்றது தான் 243A. அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியாச்சா? அப்ப அது அப்படியே அதோட கண்டினியூஷன் வச்சு பாருங்க. கிராம சபாவுடைய கூட்டம் வந்து இந்தியா முழுக்க வந்து பார்த்தா ஒரு 4 தினத்துல கூட்டப்படுது. அதுவே வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பண்றோம், 6 முறை கூட்டுறோம். சரியா? இது மேபி இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டயக்ராமாவோ இல்ல இடம் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இடம் இல்லை, ஏன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின், இது ஸ்பேஸே கிடையாது. இன்கேஸ் இது மட்டும் கொஞ்சம் எலாபரேட்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை மட்டுமே எலாபரேட்டா கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் கிராம சபாவை பத்தி நீங்க விவரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். இங்க பயன்படுத்த முடியல, அதுக்கான இடமும் இல்லை. இன்கேஸ் இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தலாம்ன்ற ஒரு ஐடியா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாக்குறவங்க நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்காக நான் சொல்லியிருக்கேன். வேற முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இடஒதுக்கீடு இருக்கு, 243D. ஓகே, இப்ப 73வது சட்ட திருத்தம் கேட்டதுனால நீங்க வந்து பஞ்சாயத்து மட்டுமே நீங்க பேச வேண்டியதா இருக்கும்.
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 74 இல்லை உள்ளாட்சி அமைப்புகள் சொல்லி காமனாக கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கலாம் 243D பக்கத்துல வந்து பார்த்தா 243T. ஏன்னா 243Tன்றது முனிசிபாலிட்டிக்கு வந்து பார்த்தா இடஒதுக்கீடு பத்தி பேசுறது. அந்த 243Dல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SC/STக்கு வந்து பார்த்தா மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு, அது ஒரு விஷயம் பேசியிருக்கும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, இந்த ரெண்டு விஷயத்த பேசியிருக்கு. சரியா? இந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. பட் SC/STக்கு இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. வேணும்னா நம்ம சேர்த்து கூட எழுதிருக்கலாம். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட். அது இல்லாம நம்ம என்ன பண்ணிருக்கோம், தமிழ்நாட்டில் 50% 2016 இருந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அது எங்கேயாச்சும் ஒரு பாக்ஸ்ல ஒரு சைட்லயே அந்த இடத்துல டினோட் பண்ணிருக்கலாம். இல்ல அதோட லைன்ஸ் வந்து குறைச்சிருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி குறைச்சிருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிருக்கலாம். ஒட்டுமொத்தமா ஆர்டிகல் கீழே 33% இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் 2016 இருந்து வந்து 50% பெண்கள் இடஒதுக்கீடு, SC/STக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு இந்த 3 லைன்ல அந்த 3 பாயிண்ட் கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும் பேப்பர். ஓகேவா? சரி பாருங்க, இந்த ரோமன் லெட்டர்ஸ் அவங்க பிரச்சனை இல்லை, இது கரெக்டாக பண்ணிருக்காங்க. நீதிமன்றம் வந்து தலையிடக்கூடாது, அதான் பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து 243 இருக்கு. இது இல்லாம நிறைய விஷயங்கள் கூட எழுதலாம். என்னென்ன விஷயம் எழுதலாம்க்கா 243 இந்த பாயிண்ட் பாருங்க, இதுக்கு ஒன்று உண்டு. 3 அடுக்கு அரசாங்கம், இந்த இதுக்கும் ஆர்டிகல்லாம் உண்டு. 243B நீங்க எழுதிருக்கலாம், இல்லை 243C எழுதலாம். 3 அடுக்கு அரசாங்கம்ன்றதுக்காக வந்து பார்த்தா அந்த ஆர்டிகளோட எழுதினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகி தெரியும். அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் உள்ள உண்டு. அப்போ ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் நீங்க ஸ்கூட்டனைஸ் பண்ணி பார்க்கலாம். பதவி காலத்தை பத்தி கூட எழுதிருக்கலாம். 243E எழுதிருக்கலாம். ஓகே, அது இருக்கு. தேர்தல் ஆணையம் 243K இருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன் 243I இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸும் உண்டு. ஆர்டிகல்ஸ் கூட நீங்க கோட் பண்ணி கூட நீங்க இடத்துல எழுதிருக்கலாம். சரிங்களா? பாருங்க, அவங்களுடைய அப்ரோச்ல இந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த 10 மார்க்ல கடைசி லைன் வரைக்கும் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்க நேர்த்தியா வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுதான் நான் சொல்றேன்ல. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் தான், அந்த ஒரு லைன் மட்டும் கேட்டதுக்கு நம்மளுடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன் நமக்கு தோணுதோ அந்த இம்பார்ட்டன் ஏற்ற மாதிரி எழுதிருக்கலாம். அதே மாதிரி வாரி கொட்டக்கூடாது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப வாரி அப்படி போட்டு திணிக்கக்கூடாது. அது கொஞ்சம் நீட்னஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா கண்டென்ட்டும் வரணும், சார்ட்டாகவும் வரணும், நீட்டாகவும் வரணும். இது நம்ம போக போக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு வே ஆஃப் அப்ரோச். இந்த அப்ரோச் கொஞ்சம் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தா நல்லா இருக்கு. அந்த ஒரு கொஸ்டின் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்திய ஒன்றிய மாநிலங்கள் சட்டமன்ற உறவுகள். இந்தியாவில் ஒன்றிய மாநிலம் தான் மத்திய மாநில சட்டமன்ற உறவுகள் பத்தி கேட்டிருக்காங்க. 3 விதமான உறவுகள் உண்டு நமக்கு தெரியும். லெகிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன். அதுல லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. சட்டம் இயற்றக்கூடிய அந்த விஷயங்கள்ல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவுகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். எப்படி வேணா அப்ரோச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கும் ஆர்டிகல் ரேஞ்ச் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பெரிய ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தா ஆர்டிகல்ஸ் தான். ஸோ ஆர்டிகல்ஸை வந்து மையமா வச்சு அந்த ஆன்சர் வந்து பார்த்தா அழகாக எழுதி முடிச்சுட்டு போயிடலாம். ஆர்டிகல்ஸை டினோட் பண்ண நமக்கு ஏதோ விவரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத எவாலுவேட்டருக்கு நம்ம புரிய வைக்கலாம். புரிஞ்சா? அதே எவாலுவேட்டருக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பார்த்துக்கலாம். எடுத்த உடனே பாருங்க, அதே மாதிரி அதே அப்ரோச் பண்ணிருக்காங்க. அந்த கொஸ்டினோட மெயின் கண்டென்ட்டே கொண்டு போயிட்டு அதை வந்து ஹெட்டிங் மாதிரி கொடுத்தாச்சு. ஓகே, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கூட்டாட்சி தன்மை உண்டுன்னு சொல்லியாச்சு. 3 வகையான உறவுகள் இருக்கு. அப்புறம் அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 3 வகையான உறவுகள் உண்டு. சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு, நிதி உறவுகள் அப்படின்றது. அப்ப அது சட்டமன்ற உறவுகள் பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஆன்சர்ல மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த டேபிள் காலம் தான். இப்போ எல்லாருடைய பேப்பர்ஸையும் எவால்வேட் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. எல்லாரும் எழுதிருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்தவங்களாம் வந்து பார்த்து ஒரு பாயிண்டா எழுதி பேப்பரை ரொப்பி வச்சுட்டாங்க. இவங்க ஒரு 4 லைன்ல முடிச்சுட்டாங்க. 4 லைன் எல்லா கண்டென்ட் வந்துருச்சு. இப்ப இந்த உறவுகள் சம்பந்தப்பட்டு பாருங்க, சட்டம் இயற்றக்கூடிய உறவுகள் சம்பந்தப்பட்டு அந்த பட்டியல் இருக்குல்ல, அதான் 7வது அட்டவணை இருக்கு, ஆர்டிகல் 246 இருக்குல்ல, அந்த 246ல 3 கட்டகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்ப 1950ல அதான் ஆரம்பம் போட்டு வச்சிருக்காங்களா, 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வரும்பொழுது மத்திய பட்டியல 97, மாநில பட்டியல 66, பொது பட்டியல 47 இருந்துச்சு. அதுவே 42வது சட்டத்திற்கு மூலியமாக 5 துறையில கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்ததை கொண்டு போயிட்டு என்ன செஞ்சாச்சு, கன்கரண்ட் லிஸ்ட்ல போட்டாச்சு. அப்ப இங்க வந்து 5 இங்க வந்துருச்சு. அப்ப இந்த 5 மைனஸ் ஆயிடுச்சு, 5 ஆட் ஆயிடுச்சு. அப்படியே கொண்டு போனாக்கா 61, 52 இல்லையா? 5 மைனஸ் ஆயிடுச்சா, 5 ஆட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இங்க ஒரு 3 துறைகள் வந்து 10 எக்ஸ்ட்ரா சேர்த்து இருந்திருப்போம். அப்ப 100 இதுதான் கண்டென்ட் வந்து நடந்துச்சு. அப்புறம் ஜிஎஸ்டி வந்துச்சு. 2017 ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தா 2 துறைகள் வந்து பார்த்தா குறைஞ்சிச்சு. மத்திய அரசு வரி விதிக்கக்கூடிய 2 துறைகள் கம்மியா இருக்கும், மாநில அரசு வரி விதிக்கக்கூடிய 2 துறைகள் கம்மியா இருக்கும். பொதுவாக ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அங்க 2 குறைஞ்சிச்சு. இதுல இருந்து ஒரு 2 குறைஞ்சிச்சு, இதுல இருந்து ஒரு 2 குறைஞ்சிச்சு. பொதுப்பட்டியல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இதுதான் பாயிண்ட். இப்ப இதை நீங்க வந்து வேற மாதிரி ஒரு 1 by 1 எழுதினீங்கன்னா பேப்பர் ஓடி போயிட்டு இருக்கும். ஒண்ணு அடுத்த கண்டென்ட் எழுதுறதுக்கு இடமெல்லாம் போயிட்டு இருக்கும். அழகா அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு சிம்பிளா முடிச்சாச்சு. இது பிரசன்டேஷன் நல்லா இருக்கா? இது ஒரு வே ஆஃப் அப்ரோச் நல்லா இருந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸும் வந்துருச்சு. இப்போ மத்திய மாநில அரசுக்கு இடைப்பட்ட சட்டமன்ற உறவுகள் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல் 248. அந்த 248 பொறுத்த வரைக்கும் கனடால இருந்து ஒரு விஷயம் வாங்கியிருப்போம், நம்ம படிச்சிருந்திருப்போம்ல. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பார்த்தா அந்த பேக் ஆஃப் வாரோட மெட்டீரியல்ஸ், அதாவது பிற நாடுகள் இருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி சொல்லி படிச்சிருப்போம். கனடால இருந்து ஒரு விஷயம் வாங்கியிருப்போம். என்னன்னா, எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் உள்ளன. ஓகேவா?
வெஸ்டிங் ரெசிடுவரி பவர் வித் சென்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பட்டியலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த பட்டியலில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட துறைகள் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதை டிஸ்கஸ் பண்ணாத துறைகள் யார்கிட்ட இருக்குன்னு அர்த்தம், மத்திய அரசு இருக்குன்னு அர்த்தம் சொல்றது தான் இந்த ஆர்டிகல். புரிஞ்சுச்சுல? இப்போ இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டேன். இதில் மேபி இதை சொல்லாத துறை வேறாச்சும் இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் பற்றி டிஸ்கஸே பண்ண மட்டும் இருந்தோம்னா அது யார்கிட்ட இருக்குன்னு அர்த்தம், மத்திய அரசு இருக்குன்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டு ஆர்டிகல் இந்த இடத்துல அதான் நான் சொல்றேன். ஆர்டிகல் அழகாக அந்த பாக்ஸ் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்க்காக, தேசிய நலனுக்காக மத்திய அரசு என்ன பண்ணலாம், மாநில பட்டியல இருந்து நம்ம வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கலாம், தேசிய நெருக்கடியும் போது வந்து பார்த்து உருவாக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து பாருங்க, பொதுப்பட்டியல சட்டம் ஏற்றும் போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மத்திய அரசு இயற்றிய சட்டம் தான் செல்லும் அப்படின்னு சொல்றது 254. இதுல இருந்து எனக்கு விதிவிலக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்க 254 சப்ளாஸ் 2 படி ஒரு மசோதாவை உங்க சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணி அது குடியரசுத் தலைவர் கையெழுத்து வாங்கினா அது வந்து உங்களுக்கு விதிவிலக்கு கிடைக்கும்ன்றது ஒரு அடிஷனல் பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா 2 பேருக்கு இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து பார்த்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் தான் எழுதலாம் நீங்க. 252 ஆர்டிகல் இருக்கு, 253 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதான் ஆர்டிகல்ஸ் நமக்கு ஆன் ஸ்பாட்ல என்னென்ன ஞாபகம் வருதோ அந்த ஆர்டிகல் ரேஞ்சஸ்க்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம இந்த ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணிடணும். அவ்வளோ இந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து பார்த்தா ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு அப்ரோச் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா 2 கொஸ்டின் நீங்கள் எடுத்துக்குவாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த 2 கொஸ்டின் நீங்கள் எடுத்துக்கிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எவால்வ் பண்ணி எழுதலான்றதை நீங்கள் ஒரு பக்கம் எழுதி பாருங்க. இல்லை இந்த கொஸ்டின் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா அது தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்னாலாச்சும் நம்மளுடைய மெயின்ஸ் அப்ரோச் வந்து பார்த்தா ஈஸியாக்கிக்கலாம், இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டாச்சும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 3 டெஸ்ட் போயிருக்கு. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தா கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக எழுதுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாருமே எழுதுங்க. மற்றவங்களும் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்த்தா எழுதி உங்களுடைய ஆன்சர் திங்கிங் கெப்பாசிட்டி இப்பவே வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதும்போது நீங்க வந்து கொஞ்சம் சிரமங்கள் குறையும். ஒரு கான்ஃபிடன்ஸோட வந்து பார்த்தா உள்ள போகலாம். என்னாலையும் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ள போகலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சிகள் தான் இந்த ஒரு சில டைம் பீரியட்ல ஒரு வாரமும் டெஸ்ட் முடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி சும்மா கொடுத்து அது ஒரு ஐடியா வந்து பார்த்தா உங்களுக்கு மைண்ட்ல கொண்டு போய் சேர்க்கறது. சரிங்களா? ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.